யமன் கூறிய வாக்கிலிருந்த நம்பிக்கையால் அம்ருதனின் ஆணவம் அதிகரித்தது. எனவே மரணம் பற்றிய பயத்தை விடுத்து சுகபோக வாழ்வை வாழத் தொடங்கினான். எந்தவித அச்சமும் இன்றி பாவங்களை செய்யத் தொடங்கினான். நாளடைவில் அவன் முடி நரைக்கத் தொடங்கியது. யமனிடமிருந்து எந்த தகவலும் வராததால் தன் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். ஆண்டுகள் கடந்தன. அம்ருதனின் பற்கள் அனைத்தும் விழத் தொடங்கியது. நமது மரணம் இப்போது நேரப்போவதில்லை என்று நினைத்த அம்ருதன் தொடர்ந்து பாவங்களை செய்தான். கடவுள்களை வழிபடுவதையும் துறந்தான். மேலும் சில ஆண்டுகள் கழிந்தது. அம்ருதனின் கண் பார்வை குறையத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் பார்வை முழுவதும் பறிபோனது. ஆனாலும் யமனிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை. வயதான காலத்தில் அவனது உடல் தசைகள் வலிமையை இழந்தன. படுத்த படுக்கையாய் முடங்கிப் போனான். இருந்தும் தனக்கு இன்னும் மரண கடிதம் அடுப்பாத தன் நண்பனுக்கு மனதிற்குள் நன்றி கூறினான் அம்ருதன். ஒரு நாள் இரவில் அம்ருதன் தூங்கிக் கொண்டிருந்த போது யமதூதர்களைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். உடனே வீடு முழுவதும் யமன் அனுப்பிய கடிதத்தை தேடத் தொடங்கினான். ஆனால் எந்த கடிதமும் கிடைக்கவில்லை. யமதர்மன் செய்த துரோகத்தை எண்ணி கோபம் கொண்டான் அம்ருதன். இருப்பினும் அவனின் விதி முடிந்துவிட்டதால் அவன் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அங்கே யமன் புன்னகையுடன் அமர்ந்திருந்த போது அதை பார்த்து மேலும் கோபம் கொண்ட அம்ருதன் அவரை துரோகி என்று தூற்ற ஆரம்பித்தார். அம்ருதன் யமதர்மனிடம், நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். நீ உன் வார்த்தையை காப்பாற்றவில்லை. உன்னிடமிருந்து எந்த எச்சரிக்கை கடிதமும் எனக்கு வரவில்லை. இப்பொழுது என் உயிரை எடுக்க உன் கோர உருவத்தில் வந்திருக்கிறாய். ஒரு நண்பனை ஏமாற்ற உனக்கு வெட்டமாக இல்லையா என்று சீறினான். அம்ருதனின் குற்றச்சாட்டுகளுக்கு யமதர்மன் அமைதியாக பதிலளித்தார். வாழ்க்கை மீது உனக்கு இருந்த மோகம் உன்னை குருடனாக்கிவிட்டது. பிறகு எப்படி உன்னால் நான் அனுப்பிய கடிதங்களை பார்க்க இயலும்? ஒன்று அல்ல, மொத்தம் 4 கடிதங்கள் உனக்கு அனுப்பினேன். ஆனால் நீ அவற்றை கண்டுகொள்ளவில்லை. இதனை கேட்ட அம்ருதன், 4 கடிதங்களா? எனக்கு ஒன்று கூட வரவில்லையே. அவை தவறான இடத்திற்கு சென்றிருக்கலாம். அதற்காக என் உயிரை எடுத்து விடுவாயா? இது நியாயமா என்று ஆத்திரத்தில் கத்தினான். இந்த கேள்விக்கு யமன் சற்று கோபத்துடன் பதிலளித்தார். நீ புத்திசாலியாக இருந்த போதிலும் நான் உனக்கு எழுதுகோலால் எழுதி கடிதம் அனுப்புவேன் என்று எப்படி நினைத்தாய் முட்டாளே? உன் உடல்தான் காகிதம். அதில் ஏற்படும் மாற்றங்களே எழுதுகோல். மற்றும் நேரம்தான் என் தூதுவன். அதன் மூலம் உனக்கு 4 கடிதங்கள் அனுப்பினேன் என்று கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் உன் தலைமுடி நரைத்தது. அதுவே என் முதல் கடிதம். உனது பற்கள் விழத் தொடங்கியது எனது 2வது கடிதம். 3வது கடிதம் உன் பார்வை மங்கியது. 4வதோ உன் உடல் முடங்கியது. அதனை கருத்தில் கொள்ளாமல் நீ உன் பாவங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தாய். இப்பொழுது உனக்கு நரகம்தான் தண்டனை என்று கூறி அம்ருதனை நரகத்திற்கு அனுப்பி வைத்தார் யமதர்மன். நாம் மாற்ற முடியாத நமது எதிர்காலத்தை நினைத்து பயப்படும்போது, அதாவது மரணத்தை நினைத்து பயப்படும்போது, நாம் நமது வாழ்வின் தர்மங்களை கடைபிடித்து வாழ்வின் இறுதியை நோக்கி பயணிக்க வேண்டும். நமது கடமைகளை நிறைவேற்ற இப்போதிருந்து